இயற்கை சீற்றங்கள், பெரும் விபத்துகளின் போது இன்னுயிர் காத்த மக்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் நெல்லையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் மண்டல அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர் மீட்புக் குழுவின் பணிகள் என்ன, பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த பெருமழையின் போது மீட்பு பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பாதிக்கப்பட்ட இடங்களை சென்றடைய நீண்ட நேரமானது. இந்த கால விரயத்தை போக்க அரக்கோணத்தில் உள்ளதை போன்று நெல்லையில் தேசிய பேரிடர் மீட்புப் படை அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய பேரிடர் மீட்புப் படை 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மத்திய ஆயுதப்படையிலிருந்து எடுக்கப்பட்ட 16 பட்டாலியன்கள், அதாவது 16 குழுக்களை கொண்டது. தேசிய பேரிடர் மீட்புப் படையில் BSF என்னும் எல்லை பாதுகாப்பு படை, CISF, CRPF, அசாம் ரைபிள்ஸ் என ஒவ்வொன்றிலும் தன்னிறைவு பெற்ற வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஒவ்வொரு குழுவிலும் பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட 47 பேர் இருப்பார்கள். எங்க உள்ளூருக்குள்ளே இருக்கும்போது அது நாங்க இன்னும் எங்களுக்கு பாதுகாப்புக்கு அதிகமா இருக்க மாதிரி இருக்குது. ஆமா, நிறைய மிஷின்கள், அதாவது அவங்க எப்படி அவங்களோட யூனிஃபார்ம் முத கொண்டு தண்ணிக்குள்ள போனா எப்படி பாதுகாப்பா அவங்க எவ்வளவு நேரம் அங்க உள்ள இருக்கிற மிஷின் காட்டியிருக்காங்க. மற்றபடி ஒரு பஸ்ல ஒரு இதுவா இருந்தாலும் அது ஒரு பலூன் மாதிரி வச்சு அது தூக்குறதுக்காக வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஜன்னல், ஒரு வீடை விழுந்தாலும் அந்த ஜன்னல் கூட யாருக்கூட மிஷின் எல்லாமே வச்சிருக்காங்க. பேரிடர் மீட்புப் படையினர் தற்போது ராதாபுரத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாணவர்கள் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வள்ளியூரில் 5 ஏக்கர் அளவில் அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு விரைவில் அவர்களுக்கான கட்டடம் கட்டித்தரப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மெயினா என்ன அட்வான்டேஜ்னா, தென் மாவட்டங்கள்ல, தமிழ்நாடோட தென் மாவட்டங்கள்ல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா ஊருக்குமே டக்குன்னு போய் சேர முடியும். அதனாலதான் NH கொஞ்சம் இங்க இருந்து பக்கத்துல. அதுவும் இல்லாம தென் கேரளா, அங்கேயும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே சப்போஸ் அளவுக்கு அதிகமா இப்போ ஒரு டீமே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அவங்க இனிஷியலா அட்டன் பண்ணிடுவாங்க. ஃபியூச்சரா இன்னும் டீம்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம உடனே அரக்கோணத்துல இருந்து இனிஷியலா மூவ் பண்ணிக்கலாம். ரேடியோலாஜிக்கல் விபத்து, ரசாயன கசிவு, நியூக்ளியர் மற்றும் பயாலாஜிக்கல் டிசாஸ்டர், புயல், கனமழை, வெள்ளப்பெருக்கு போன்ற பேரிடர் காலங்களில் உதவும் வகையில் இவர்களின் பணிகள் இருக்கும். பேரிடர் இல்லாத காலங்களிலும் இவர்கள் சும்மா இருப்பதில்லை. பள்ளி குழந்தைகளுக்கு பேரிடர் காலங்களில் பாதுகாப்பாக இருப்பது குறித்து பயிற்சிகளை அளிப்பார்கள். அது மட்டுமின்றி வெள்ளம், புயல், நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிக்கை அளிப்பார்கள். பண்டிகை, திருவிழா காலங்களிலும் இவர்கள் பங்களிப்பு பெரிதும் இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.